ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைக்கும் ஒரு அருமையான ஆன்மீக விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். சுந்தர காண்டம் படித்தால் சோதனை மீட்க வருவான், சங்கடம் தீர்த்திட வருவான், அந்த லங்கையை எரித்த ஹனுமான். சுந்தர காண்டம் படித்து ஆஞ்சநேயனை வணங்கினால் நம்மை கழுத்தை நெரிக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை அந்த 7 நாட்கள் சுந்தரகாண்டம் பாராயணத்துக்குள் சரியாகும் என்பது ஐதீகம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி. எனக்கு தெரிந்த ஒரு அன்பருக்கு கடன் பிரச்சனையாலே அவருடைய இல்லமானது ஜப்திக்கு வருகின்ற நிலைக்கு சென்று விட்டது. மிக மிக வாழ்க்கையிலே கஷ்டத்தை அனுபவித்த காலம். ஆனால் அப்போது அவர் இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்து அந்த கோர்ட்டு நடவடிக்கை வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது அந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த கடுமையான சூழ்நிலையிலிருந்து அவர் கடந்து வெளிவருவதற்கு இந்த சுந்தரகாண்ட பாராயணம் அவருக்கு மிக மிக உதவியாக இருந்தது. இன்றைக்கும் அவர் மிகப்பெரிய ஆஞ்சநேய பக்தராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நிறைய கோவில்களுக்கெல்லாம் சத்காரியங்களுக்கு தன்னாலான உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது வாழ்க்கையிலே அவ்வளவு கஷ்டப்பட்டவர், வறுமையிலே உழன்றவர். கடனின் காரணமாக வீடே போகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது அவருக்கு. ஆனால் இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து மிகப்பெரிய ஏற்றத்தையும் கொடுத்தது. ஆகவே இந்த சுந்தரகாண்டம் பாராயணத்தை பற்றித்தான் இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்க்க இருக்கின்றோம். சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் தேடி வரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. சுந்தரகாண்டம் முழுவதுமே ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய மகிமையை வர்ணிப்பது. முதல் சர்க்கத்திலே மகேந்திர மலை மேல் ஏறி மிகப்பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு கர்ஜனை செய்து கொண்டு மலைகளை கால்களால் மிதித்ததில் மலை பாறைகள் நொறுங்கி நாலா பக்கமும் சிதறிற்று. ஆஞ்சநேயருடைய திருவடிகளை பூஜிப்பவர்களுக்கு மலை போல கட்டங்கள் வந்தாலும் அந்த மலை நொறுங்குவது போல உடனடியாக அந்த கட்டங்கள் மலை போல் வந்த வினை பனி போல் நீங்கிவிடும் என்று சொல்வார்களே, அப்படி ஆஞ்சநேயருடைய பக்தர்களுக்கு மலை போல் வந்த கட்டங்கள் பனி போல உடனடியாக நீங்கிவிடும் என்பதை காட்டுகின்றது. ராமபானம் போல் ஆஞ்சநேயர் சமுத்திரத்தின் மேலே போகிறார் என்று வால்மீகி முனிவர் சொல்லியிருக்கின்றார். இந்த வால்மீகி சொல்வதிலிருந்து ராமபானம் எப்படி குறித்தப்பாமல் சென்று எதிரியை சாய்க்குமோ அப்படி சுலபமாக சமுத்திரத்தை தாண்டி இலங்கைக்கு சென்று சேர்ந்தார் ஆஞ்சநேய பிரபு. அதுபோல ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்கி இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு அவர்கள் என்ன லட்சியத்தோடு இருக்கின்றார்களோ அந்த லட்சியமானது விரைவிலே நிறைவேறும் என்பது ஐதீகம். அதேபோல் இந்த ராமபானமானது எப்படி குறி தவறாமல் சென்று எதிரியை சாய்க்குமோ அதுபோல ஆஞ்சநேய பக்தனுடைய அந்த வேண்டுதல்களானது மிகச்சரியான முறையிலே நிறைவேறும். ராமபிரானுடைய கிருபையால் இந்த அகண்ட சமுத்திரத்தை என்னால் தாண்ட முடியும் என்று ஆஞ்சநேயர் எண்ணினார். அதுபோல ஆஞ்சநேய பகவானுடைய கிருபையாலும் ஆஞ்சநேயர் வணங்கி போற்றிய அந்த ராமபிரானுடைய கிருபையாலும் பக்தர்களுடைய எல்லா விதமான வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பது ஐதீகம். என்ன ஒன்று, கர்வம் இல்லாமல் வினயத்தோடு இருப்பவர்களால் தான் பெரிய காரியங்களை எல்லாம் சாதிக்க முடியும். ஆகவே ஆஞ்சநேயரை வணங்குபவர்கள் கர்வம் இல்லாமல் இருக்க வேண்டும். கர்வம் இல்லாமல் இருந்தால்தான் ஆஞ்சநேயருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அடுத்து சமுத்திரராஜன் இக்ஷவாகு வம்ச அரசனான சுகரனால் உருவாக்கப்பட்டதால் ராமருடைய காரியமாய் வரும் ஹனுமருக்கு உதவி புரிய நினைத்து கடலிலே மூழ்கி இருக்கின்ற மைனாக மலையை தூண்டிவிட்டு கடலிலே மூழ்கி இருந்த மைனாக மலையை தூண்டிவிட்டு மேலே எழும்பி வரும்படி செய்து ஆஞ்சநேயரை தடுத்தார். ஆஞ்சநேயர் சமுத்திரராஜன்
இக்ஷவாகு அரசனான சகரனால் உண்டாக்கப்பட்டதால் ராமனுடைய காரியமாக வருகின்ற அனுமருக்கு உதவி புரிய நினைத்து கடலிலே மூழ்கி இருக்கின்ற மைனாக மலையை தூண்டிவிட்டு மேலே எழும்பி வரும்படி செய்து ஆஞ்சநேயரை அங்கு உட்கார வைத்து இளைப்பாறச் செய்து அவருக்கு கிழங்குகள் பழங்கள் போன்றவற்றை கொடுத்து உபசரித்து சற்று நிதானித்து செல்லும்படி சொன்னார். மைனாக மலையும் மேலே எழும்பி வந்து ஹனுமாரை இளைப்பாறிவிட்டு செல்லும்படி கேட்டுக்கொண்டது. வாயு பகவானால் மைனாக மலை இந்திரனிடமிருந்து காப்பாற்றப்பட்டதால் வாயுகுமாரருக்கு உதவி செய்ய தானும் கடமைப்பட்டிருப்பதாக மைனாக மலையும் நினைத்தது. ஆனாலும் ஹனுமார் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன நினைத்தார் தெரியுமா? ராமபானத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்கின்ற காரணத்தினாலே மைனாக மலை மேல் நான் இளைப்பாறக்கூடாது, ராமபானம் குறித்தப்பாது, அதன் வேகத்தை மைனாக மலை தடுக்க முயற்சி செய்கின்ற மாதிரி ஆகிவிடும். ஆகவே என்னை முழுமையாக பறந்து செல்ல விடுங்கள் என்று அவர் வேண்டிக் கொண்டார். ராமபானத்தினுடைய மதிப்பையும் அது குறைப்பதாக ஆக்கிவிடும், நான் இப்படி தங்கி சென்றால் அது ராமருக்கு இழுக்கு என்றார். உப்புக்கடலின் நடுவே பலவிதமான கிழங்குகளும் பழங்களும் கிடைப்பது என்பது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். நம் போன்றவர்கள் ஏதாவது உபாசனம் என்று வரும்போது சித்திகள் வரும், ஆனால் அதிலே நாம் மனதை லயிக்க விடக்கூடாது. லட்சியத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்ற லட்சியத்தில் நாம் உறுதியாக இருந்து அதை முடிப்பதிலேயே கண்ணாக இருக்க வேண்டும். அப்படி பிற செய்கைகளிலே மனதை வைத்துவிட்டால் நமக்கு பகவத் அனுபவம் கிடைக்காமல் போய்விடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மைனாக மலை விஷயத்தின் மூலமாக ஆஞ்சநேய பிரபு நமக்கு நாம் எடுக்கின்ற லட்சியத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்து பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமானவர்களை மனைவி, புத்திரர், உறவினர் போன்ற ரூபத்தினாலும் சித்திகள் மூலமாகவும் தொந்தரவு கொடுத்து மேலே ஏறி வராமல் இருப்பதற்கு தேவதைகள் பெரிதும் முயற்சிப்பார்கள். அதிலே எல்லாம் மனதை செலுத்தாமல் பக்தி ஒன்றையே நாம் முழுமையாக சிந்தித்து நம்முடைய ஆன்மீக லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும். ராம பக்தனுக்கு சமுத்திரராஜன் தூண்டுதல் பேரிலே மைனாக மலை ஹனுமனை தன்னிடம் சத்கரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்கே இந்திரன் தன்னுடைய சாபத்தை விலக்கி கொண்டு தன்னிடம் இனிமேல் பயமில்லாமல் சுதந்திரமாக எங்கும் சஞ்சரிக்கலாம் என்று மைனாக மலைக்கு வரம் கொடுத்து விட்டார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒருவர் மூலமாகவோ அல்லது தானாகவோ ஒரு பக்தனுக்கு கைங்கரியம் செய்தாலோ அல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ நமக்கு இருக்கின்ற பயம், பாவம், ஊழ்வினை இவைகளெல்லாம் மறைந்து போகும். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான சுந்தர காண்டத்தை படித்தால் நமக்கு வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற தடங்கல்கள், இடைஞ்சல்கள் போன்றவை அனைத்தும் நிச்சயமாக தவிடு பொடியாகி வாழ்க்கையிலே நாம் கொண்ட லட்சியத்திலே நாம் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய அனுகிரகம் ஆஞ்சநேய மூர்த்தியின் மூலமாக கிடைக்கும். எனவே ஆஞ்சநேய பகவானை பணிந்து இந்த சுந்தர காண்டத்தை படித்து இதை எப்படி படிப்பது? நல்ல ஒரு சனிக்கிழமையிலே துவங்குங்கள். சனிக்கிழமை அதிகாலை எழுந்து நீராடி பூஜை அறையை முதல் நாளே நன்கு சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல வாசனை நிரம்பிய ஊதுபத்திகளாலும் மனம் கமழும் சாம்பிராணியாலும் தூபம் போட்டு பூஜை அறையை மிக மிக அழகாக வையுங்கள். ராமர் படத்தையும் ஆஞ்சநேயர் படத்தையும் ஒரு சேர வைத்து இருவருக்கும் அழகான மாலைகளை சாற்றி புஷ்பங்களாலே அலங்கரித்து படத்தை முதலிலே நன்கு துடைத்து கொண்டு அதிலே அழகாக பொட்டுக்களை வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து அவற்றை அலங்கரித்து வைத்து விநாயக பூஜையை செய்து அதன் பின்பு இந்த சுந்தரகாண்டத்தை படிக்க துவங்க வேண்டும். சுந்தரகாண்டத்தை ஒரே நாளிலே படித்து முடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒரு 7 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு சர்க்கமாக நீங்கள் படிக்க இந்த 7 நாட்களுமே பூஜை அறை மிக 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 தூய்மையாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி படித்து உங்களுடைய லட்சியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும். எல்லா விதமான சகலவிதமான வரங்களையும் கொடுப்பது இந்த சுந்தரகாண்ட பாராயணம். எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலை நமக்கு இருந்தாலும் அந்த கடுமையான சூழ்நிலையானது சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்ய அது நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டும். எனவே
சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.